ஏ டிடி, அவன் தான் இருக்க மாதிரி ஏதோ சொன்னானா? உனக்கும் அறிவில்ல? எதுக்கடி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? இல்லம்மா, மாம்ஸ் என் கழுத்துல தாலி கட்டிட்டா தாலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். அதையே வச்சு மாம்ஸுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இவன் தான் சொன்னான். இப்ப பாரு, நீ செஞ்ச காரியத்தினால கடைசியில அந்த பவி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டா. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அம்மா, இப்படிலாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. முதல்ல அந்த டைம்ல அந்த கோவில்ல இருப்பாங்கிறதே எங்களுக்கு தெரியாது. எங்க பிளான தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவித்ரா வேணும்னே கோயிலுக்கு வந்திருக்கான். அப்படிதான் எனக்கு தோணுது. அவ தெரிஞ்சு வந்தாலோ தெரியாம வந்தாலோ இப்ப அது கிடையாது பிரச்சனை. அத்தனை பேருக்கு முன்னாடி டிடி தனக்கேத்த ஜோடி இல்லைன்னு அர்ஜுன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுதானே சிக்கலே. நாளைக்கே கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப எனக்கும் டிடிக்கும் பொருத்தமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டானா என்ன பண்ணுவீங்க? அம்மா, மாம்ஸ் மட்டும் அப்படியெல்லாம் சொன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மனமேடையில அவ மாம்ஸ் பக்கத்துல உட்கார்ந்தப்பவே என்னால அதை தாங்கிக்க முடியலம்மா. மாம்ஸ் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்காம அவளை கட்டிக்கிட்டா அந்த அதிர்ச்சியிலேயே நான் செத்து போயிடுவேன். சிஸ்டர், என்ன வார்த்தை பேசுற? அப்படி உன்னை அசால்ட்டா சாக விடுறதுக்கா நான் இருக்கேன்? எனக்குள்ள இருக்கிற குட்டி மூளையையும் நான் உனக்காக தானே யூஸ் பண்றேன். நான் இருக்கிறப்போ நீ இப்படி ஒரு வார்த்தைய சொல்லலாமா? டேய், நீ இருக்கிறது தாண்டா அவளுக்கு பிரச்சனையே. உன்னாலதான் டிடி இன்னைக்கு பவித்ரா முன்னாடி அவ அவமானப்பட்டா. உடனே எல்லாத்துக்கும் நான் தானே சொல்லிடுவீங்களே. கூட்டத்துல இருந்து எவனோ 4 பேரு இவங்க ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? எப்பா சாமி, நீ ஒன்னும் பண்ணாம இருந்தாலே போதும். நாங்க எல்லாத்தையும் பார்த்துப்போம். உன் சினிமா கதையெல்லாம் அவ வாழ்க்கையில அப்ளை பண்ணி ஆராய்ச்சி பண்றதை நிறுத்து. ஏ டிடி, உனக்கு இதான் கடைசி. இனிமே இந்த மாதிரிலாம் லூசுத்தனமான வேலைய செய்யாம அர்ஜுன் மனசுல எப்படி உன் மேல காதல் வர வைக்கிறதுன்னு பாரு. அது ஒண்ணுதான் உன்னை அவன் கூட சேர்த்து வைக்கும். எங்க அத்தை, டிடியும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறா. ஆனா அந்த பவித்ரா எல்லாத்துலயும் குறுக்க வந்துடுறாளே. ஆமாம்மா, அவளாலதான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். அவளை வீட்டை விட்டு அனுப்புனாதான் என்னால மாம்ஸை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியும். இத்தனை வருஷத்துல எங்களாலே அது முடியல. உங்க பாட்டி கிட்ட பேசி பேசியே ஏமாத்தி நங்கூரம் போட்ட மாதிரி இந்த வீட்ல ஆழமா நின்னுட்டா அவ. இதுல எங்க இருந்து அவளை விரட்டுறது? அப்ப ஏதாவது செஞ்சு எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல அவ வராத மாதிரியாவது பாத்துக்கோங்க. ஏ டிடி, இப்ப என்ன உனக்கு? அர்ஜுனுக்கும் உனக்கும் நடுவுல அவ வராம இருந்தா நீ அவ மனசுல காதல வர வச்சிருவியா? கண்டிப்பா அத்தை. சரி, அப்ப அந்த பொறுப்பை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பண்ண போறீங்க? இவங்க 2 பேருக்குள்ள அவ இருக்கிறது தானே பிரச்சனை. அவளை நான் ஓரம் கட்டுறேன். இனிமேல் அவ தள்ள உனக்கு இருக்காது. சார், இது எதுக்கு? மேடத்துக்கு தான். ரொம்ப அவசியம். அக்காவே அந்த பாம் அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சேங்கிற கடுப்புல வெளியில வராங்க. இப்ப இந்த மாலைய பார்த்தாங்க, இத நேரா உங்க கழுத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஐயோ, என்ன முஞ்சி பயமுறுத்துற? பின்ன இதுவே அவங்க வரப்ப அர்ஜுனும் பவியும் இறந்திருந்தா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி விடு, மேடம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான வேலையை பார்த்துக்கலாம். நான் கஷ்டப்பட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எதையாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடாத.
அக்கா மஞ்சு, அப்பா தலையே இல்லாத மாதிரி இருந்துச்சுக்கா நீங்க எங்க கூட இல்லாதது. என்னது இது? மாலை மேடம், உங்களுக்கு தான். உங்களுக்கு இன்னும் அறிவே வளரல. இந்நேரம் இந்த மாலை அர்ஜுன் கழுத்துலயோ இல்ல பவித்ரா கழுத்துலயோ கடந்திருந்தா நான் உங்களை பாராட்டியிருப்பேன். இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டு எப்படி இப்படி மாலையோட வந்து நிக்கிறீங்க? முதல்ல அதை தூக்கி போடுங்க. சரிக்கா போலாமா? ம், வா. எங்கக்கா நேரா வீட்டுக்கு தானே? ம்ஹும். வீட்டுக்கு வேண்டாம், சுடுகாட்டுக்கு போக சொல்லு. என்னக்கா சொல்ற? அங்கதானே அந்த வேணு இருக்கா. ஐ மீன் செத்து போனமா. அவனை போய் பார்த்து என்கிட்ட இருந்து அந்த பவிய காப்பாத்தி செத்து போயிட்ட. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பவித்ரா, அவ உயிரா நினைக்கிற அர்ஜுன், அவள உயிரா நினைக்கிற ரமா, இப்படி எல்லாரும் செத்து போய் இங்க வரப்போறாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, ரமாவோட சாம்ராஜ்யத்தையே மொத்தமா அழிச்சு காட்டுவேன்னு அவன்கிட்ட நான் சபதம் விட்டத இப்போ அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். இந்த சபதம் தான் அந்த ரமாவை ஒரு சாபமா விரட்டி அடிக்க போகுது. அதெல்லாம் பண்ணிக்கலாம்க்கா, முதல்ல நம்ம கிளம்புவோம். அது இருக்கட்டும், உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நான் ரிலீஸ் ஆகுற விஷயம் என் வீட்டுக்கு தெரியுமா? உன்னதான் கேக்குறேன் மஞ்சு. இல்லக்கா, அவங்க என்கிட்டயும் பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. அமெரிக்காவில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க உங்களையும் இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர் மெம்பர்ல இருந்து உங்களை நீக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய ஷேர்ஸையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜெயில இருந்ததுனால எங்களால எதுவும் செய்ய முடியல. இதெல்லாம் நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். ஏதோ சர்க்குணம் சார் தான் அவரால முடிஞ்ச அளவுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த ரமா தான். அன்னைக்கும் அவதான் என் குடும்பமே என்ன வெறுக்கிற மாதிரி செஞ்சா. இன்னைக்கும் அவளாலதான் நான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலிக்கும் அந்த ரமாவும் அவ கூடவே இருக்கிற அந்த பவியும் பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா சொல்லுவாங்க மேடம். நீங்க இப்ப சொல்லுங்க. உங்களுக்காக வெளியூர்ல இருந்து பெய்டு கில்லர்ஸ் வர வச்சு அந்த அர்ஜுனை இல்லாம பண்ணிடுவோம். அவன் சாக கூடாது. நீ தானக்கா ஜெயில இருந்தப்போ அந்த அர்ஜுன் சாகணும்னு சொன்னேன். ஆனா நான் இழந்ததெல்லாம் மீட்கணும்ல. அதுக்கு அவன் சாகாம இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். புரியலையேக்கா. அந்த அர்ஜுனை கொடத்தணும். அவனை பணயமா வச்சு என் குடும்பத்தில இருந்து எனக்கு கிடைக்காத அந்த பணத்தை நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அந்த பவித்ராவால கிருஷ்ணா மேட்டர்ல எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் லாஸ். அந்த கணக்கே தீர்க்காம எப்படி அந்த அர்ஜுனை என்னால எப்படி சாகடிக்க முடியும்? சர்க்குணம், நீங்க சொன்ன மாதிரியே பெஸ்ட் கில்லர்ஸ வர வைக்காம பெஸ்ட் கிட்னாப்பர்ஸ வர வைங்க. அந்த அர்ஜுனை உடனே தூக்க சொல்லுங்க. அந்த ரமாவும் பவியும் சேர்ந்து என்ன ஆட்டம் காட்டினாங்க. இப்ப அர்ஜுனை தூக்கி வச்சு நான் காட்டுறேன் அவங்களுக்கு ஆட்டம். சொல்லு பவி. அர்ஜுன், நீ உன்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு gift வாங்கணும்னு சொல்லிருந்தல்ல? எந்த ஃப்ரெண்டு? ஐயோ, அதான் உன் ஃப்ரெண்டு ஹேமா.
உன் டார்லிங். ஆமாமாமாமா. அதுக்காக நான் ஒரு நல்ல gift வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. சரி, நீ வந்து அதை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறியா? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீயே அதை கொடுத்துட்டு போயிரு. ஐயோ இல்ல அர்ஜுன், எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. நான் போனேன்னா வர நைட் ஆகிரும். என்ன பவி இப்படி பண்ற? 10 நிமிஷம் தான் ஆகும். நீயே அதை கொடுத்துட்டு போயிரு. ஐயோ புரிஞ்சுக்கோ அர்ஜுன், நீ கேட்டே நான் செய்யாம இருப்பேனா? நிஜமாவே ஆபீஸ்ல 2-3 மீட்டிங் இருக்கு. பாட்டி என்னதான் எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லிருக்காங்க. ரொம்பதான் பெரிய டாடா பிர்லா ரேஞ்சுக்கு சீன் போட்டுட்டு இருக்க. என்னப்பா பண்றது? உங்களை மாதிரி அமெரிக்கா ரிட்டர்ன்னா வீட்ல ஜாலியா நாங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். நாங்க ஜஸ்ட் இந்தியா தானே. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ உடனே கிளம்பி வா. கார்ல வந்தாதான் டிராபிக்கா இருக்கும். நந்தோட பைக் வீட்ல தான் இருக்கும், நீ அதுல வந்துரு. ஓகேவா? சரி ஓகே, நான் வரேன். சரி. மாம்ஸ், அவ வர சொன்னானா நீ எதுக்கு போற? ஏன் அவ வந்து அதை தரமாட்டாளா? பவிக்கு ஏதோ மீட்டிங் இருக்காண்டிடி. இருந்துட்டு போட்டோம். அவ வேணும்னே உன்னை வர சொல்லிருக்கானா? நீ போகாத. உனக்கு gift தானே வேணும், அத நானும் டிடியும் செலக்ட் பண்ணி தரோம். நோ 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 நோ, இந்த மாதிரி கிஃப்ட் விஷயத்துலலாம் பவிக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சின்ன வயசுல அவ எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. அதனாலதான் அந்த பொறுப்பை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். பவி கண்டிப்பா ஒரு நல்ல கிஃப்டா தான் வாங்கி வச்சிருப்பா. நானே போய் வாங்கிக்கிறேன். சார், அந்த பையன் கிளம்பிட்டான் சார். தனியாவா கூட ஆள் இருக்காங்களா? இல்லை சார், தனியாக தான் கிளம்புறான். பைக்கில் போகிறான் சார். சரி, நீ ஃபோனை வை. ஏய். ஏய் சார். வா. இங்க பாருங்க, நீங்க கடத்த வேண்டியவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வந்துருவான். அவன் வந்ததும் அவனை மடக்குறீங்க. அடுத்த 5வது செகண்ட்ல அவனை காருக்குள்ள தூக்கி போட்டு நீங்க கிளம்புறீங்க. இதான் பிளான். இதுல முக்கியமான விஷயம், நானும் காயத்ரி மேடமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது வெளியே தெரியவே கூடாது. அதனால எங்களை சார் மேடம்னு மட்டும்தான் கூப்பிடணும். ஓகே சார். தப்பி தவறி கூட உங்க வாயால எங்க பேர் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. யாரா நீங்க?
என்ன இவ்ளோ நேரம் ஆகுது? இன்னும் அர்ஜுன் வரல. என்ன ஆச்சு? வரேன்னு தானே சொன்னான். அப்படின்னா இந்நேரம் வந்திருக்கணும். ஸ்விட்ச் ஆஃபா? ஸ்விட்ச் ஆஃப் வேற பண்ணிருக்கான். என்னன்னு புரியலையே. ஒருவேளை அர்ஜுன் கிளம்புறப்ப டிடி பார்த்திருப்பாளோ, அவ தடுத்து நிறுத்திருப்பாளோ? இருக்கலாம். சரி, ஓகே, நாமளே வீட்டுக்கு போய் இதை கொடுத்துருவோம். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? டேய், என்ன கடத்தின விஷயம் மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சது. நீங்களா மாட்டுறது உறுதிடா. விடுங்கடா. அதெல்லாம் விடுங்க. பாத்தீங்களாடா, வாடா. அக்கா, சர்குணம் தான்க்கா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க சர்குணம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த அமெரிக்க ஆப்பிள பார்சல் பண்ணியாச்சு. அப்படியா? சூப்பர். இப்போ எங்க இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடோன்ல தான் மேடம் பையனை அடைச்சு வச்சிருக்கேன். இடம் பக்கா சேஃப். அது இருக்கட்டும், அர்ஜுன் உங்களை பார்த்தானா? இல்ல மேடம், நான் சீனுக்குள்ளே இறங்கலையே. போன்லயே பேசி அவனை கடத்த வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, எடுத்ததும் அவனோட மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டு கடத்தனால அவன் யாரு முகத்தையும் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெரி குட் சர்குணம். அவன் உங்களை பார்த்திருந்தா பின்னாடி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. ஓகே மேடம். அடுத்தது என்ன? என்ன சார் கேள்வி இது? அதான் ஆளை தூக்கியாச்சே. அப்ப அடுத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் சொல்லிட வேண்டியதுதான். அப்படின்னா அந்த ரமாதேவிக்கு போன் போட்டு அர்ஜுனை விடணும்னா 6 கோடி ரூபா பணம் கேட்டு மிரட்டிடவா? பணம்லாம் வேண்டாம். என்ன மேடம், நீங்க தான் இழந்ததை மீட்கணும், அதுக்கு தான் இந்த கடத்தல்னு சொன்னீங்க. இப்ப பணம் வேணான்னு சொல்றீங்க. அக்கா பாசம் தடுக்குதா? கிழக்கிது. நான் பணம் தான் வேண்டான்னு சொன்னேன், பணமே வேண்டான்னு சொல்லல. இந்த லிக்விட் கேஷ் வாங்குறதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. இந்த சீரியல் நம்பர் அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதனால நமக்கு தேவையான பணத்துக்கு பதிலா ஒரு 8 கிலோ தங்கமா கேட்டு வாங்கிக்கலாம். அந்த தங்கம் தங்க பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஜுவல்ஸா இருந்தாலும் சரி, ராமாக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவளால ஈஸியா 8 கிலோ தங்கத்தை ஏற்பாடு பண்ண முடியும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே தங்கமாவே கேட்டு வாங்கிடுறேன். இல்ல இல்ல, அதுலயும் நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம். உங்க ஆளுங்களை வச்சு கேட்க வைங்க. சரிங்க மேடம். ஒரு முக்கியமான விஷயம்,
நான் சொன்ன பேட்டர்ன்ல தங்கத்தை கேட்டு வாங்க சொல்லுங்க. இந்த விஷயத்துல சின்னதா கூட தப்பு வந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே மேடம். ஏற்கனவே அலர்ட்டா தான் இருக்கோம், இன்னும் டபுள் அலர்ட்டா இருக்கோம். சரி வைங்க. ஓகே மேடம்.